பிரதிஷ்டை செய்யும்படியாக தேவனுடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறார்கள். நம்ம எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தில் அவர்களை ஒப்பு கொடுத்து ஒரு விஷயம் எல்லாரும் ஸ்தோத்திர பணிகளை செலுத்துவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சமூகத்தில் பிள்ளையை ஒப்பு கொடுங்க. கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து பெற்றோர்களை நினைவு கூர்ந்து எல்லாம் ஸ்தோத்திர பலி செலுத்துங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிள்ளைகள் தேவன் அருளும் ஈவா இருக்கிறபடியால் ஸ்தோத்திர பலி செலுத்துவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கற்பத்தின் கனி கர்த்தரால் வருகிற சுதந்திரமா இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. Thank you Jesus. இந்த குழந்தையை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தார் என்றும் இந்த குழந்தையை கர்த்தருக்கென்று வளர்க்க வேண்டிய விதத்தில் வளர்ப்போம் என்றும் பெற்றோர்களாகிய நீங்கள் சபைக்கு முன்பதாக தேவனுக்கு முன்பதாக வாக்கு கொடுக்கிறீர்களா? ஆமென். இந்த குழந்தையை தேவன் உங்களுக்கு கொடுத்தார் என்று விசுவாசிக்கிறீர்களா? ஆமென். தேவனால் பெற்ற இந்த குழந்தையை தேவனுடைய நாமம் மகிமைக்கென்று வளர்த்து வாலிபமாக்குவோம் என்று விசுவாசிக்கிறீர்களா? ஆமென். கிருபையினாலும் ஈவாகவும் கொடுக்கப்பட்ட இந்த குழந்தையை கர்த்தருடைய நாமம் மகிமைக்கென்று வளர வளர அவன் பக்தி விருத்தியை அடையத்தக்கதாக பெற்றோர்களாகிய நீங்கள் முன்மாதிரியாக இருப்போம் என்று வாக்கு கொடுக்கிறீர்களா? ஆமென். இந்த குழந்தை ஏற்ற காலத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு அவன் ரட்சிக்கப்படுவதற்கும் கர்த்தருடைய சிட்சையிலே வளர்க்கப்படுவதற்கும் நாங்கள் உத்தரவாதம் கொடுக்கிறோம் என்று வாக்கு பண்ணுகிறீர்களா? ஆமென். அப்படியானால் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரை முன்வைத்து இந்த குழந்தையை நாம் பிரதிஷ்டை செய்வோம். ஹல்லேலூயா. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் நாமத்தினாலே இந்த பிள்ளையை ஆசீர்வதித்து தேவரீர் நீர் தந்த சுதந்திரத்தை, தேவரீர் நீர் தந்த கற்பப்பற்பாகிய நல்ல ஈவை உடைய ஊழியக்காரனாகிய நான் பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தை முன்வைத்து ஆசீர்வதித்து பிரதிஷ்டை பண்ணுகிறேன். ஜான் பீட்டர் என்று பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தினாலே இவனுக்கு பெயர் இடுகிறேன். ஹல்லேலூயா. சபையார் எல்லாரும் சொல்லுவோம், ஜான் பீட்டர், ஜான் பீட்டர் கர்த்தருடைய சித்தத்தின்படி வளர்க்கப்படுவானாக. ஜான் பீட்டர் கர்த்தருடைய விருப்பத்தின்படி உருவாக்கப்படுவானாக. ஜான் பீட்டர் கர்த்தரை அறிகிற அறிவிலே வளருவானாக. கர்த்தருக்கும் பூமிக்கும் நற்சாட்சி பெற்று இம்மையிலும் மறுமையிலும் சுகமாய் வாழ சபையாராகிய நாங்கள் வாழ்த்துகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படுவானாக, ஆசீர்வதிக்கப்படுவானாக, ஆசீர்வதிக்கப்படுவானாக. ஆமென். ஹல்லேலூயா. முனங்கள் படி. நீங்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம்
இவனுக்கு நன்மையவே வருஷிப்பிக்க பண்ணும்படி, இவன் தீங்கை காணாதபடி உங்கள் மூலமாய் நல் ஒழுக்கத்தையும் நற்கிரியைகளையும் கண்டு உங்களை பின்பற்றி மறுஜென்ம வாழ்வை அடைவதற்கு நீங்கள் வழிகாட்டிகளாய் இருக்க வேண்டும் என்று பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தை முன்வைத்து இந்த பிள்ளையாண்டவனை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைக்கென்று வளர்த்து வாலிபமாக்குங்கள். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவன் பிறந்து வீட்டுக்கு வந்த பொழுது வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே ஆண்டவர் என் வாயில் ஒரு பாடலை கொடுத்தார். அந்த பாடலை பாடி இந்த பிள்ளைகளை நாளைக்கு ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். அந்த பாடலை மீண்டும் ஒரு முறை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அப்படியே நம்ம ஜெபம் பண்ணி முடிக்கலாம். செட்டைகளின் நிழலில் மறைத்து வைத்தவரே, செட்டைகளின் நிழலில் மறைத்து வைத்தவரே, சிறகால் மூடி என்னை மறுரூபமாக்கினீரே, சிறகால் மூடி என்னை மறுரூபமாக்கினீரே, மகிமைப்படுத்தினார் இன்னும் மகிமைப்படுத்துவார், மகிமைப்படுத்தினார் இன்னும் மகிமைப்படுத்துவார், மங்கி எரியும் திரியை ஊதி அணைக்காதவர் என்னை ஊற்றினார், என் விளக்கை ஏற்றினார், மங்கி எரியும் திரியை ஊதி அணைக்காதவர் என்னை ஊற்றினார், என் விளக்கை ஏற்றினார், செட்டைகளின் நிழலில் மறைத்து வைத்தவரே, சிறகால் மூடி என்னை மறுரூபமாக்கினீரே, மகிமைப்படுத்தினார் இன்னும் மகிமைப்படுத்துவார், மகிமைப்படுத்தினார் இன்னும் மகிமைப்படுத்துவார், மேக ஸ்தம்பமே வழி நடத்தி வந்தார், அக்னி ஸ்தம்பமே பாதை காட்டி வந்தார், மேக ஸ்தம்பமே வழி நடத்தி வந்தார், அக்னி ஸ்தம்பமே பாதை காட்டி வந்தார், சோர்ந்து போகாமலே வழி நடத்தி வந்தார், சேதமேதுமின்றி பாதுகாத்து வந்தார், ஒரு முறை சேதமேதுமின்றி பாதுகாத்து வந்தார், சோர்ந்து போகாமலே வழி நடத்தி வந்தார், மகிமைப்படுத்தினார் இன்னும் மகிமைப்படுத்துவார், மகிமைப்படுத்தினார் இன்னும் மகிமைப்படுத்துவார், மங்கி எரியும் திரியை ஊதி அணைக்காதவர் என்னை ஊற்றினார், என் விளக்கை ஏற்றினார், மங்கி எரியும் திரியை ஊதி அணைக்காதவர் என்னை ஊற்றினார், என் விளக்கை ஏற்றினார். எல்லாம் சொல்லுவோம். மகிமைப்படுத்தினார் இன்னும் மகிமைப்படுத்துவார், சேர்ந்து மகிமைப்படுத்தினார் இன்னும் மகிமைப்படுத்துவார், எல்லாரும் சொல்லுவோமா? மகிமைப்படுத்தினார் இன்னும் மகிமைப்படுத்துவார், மகிமைப்படுத்தினார் இன்னும் மகிமைப்படுத்துவார், செட்டைகளின் நிழலில் மறைத்து வைத்தவரே, சிறகால் மூடி என்னை மறுரூபமாக்கினீரே, ஆமென். செட்டைகளின் நிழலில் மறைத்து வைத்தவரே, சிறகால் மூடி என்னை
மறுரூபமாக்கினீரே. மகிமைப்படுத்தினார் இன்னும் மகிமைப்படுத்துவார். மகிமைப்படுத்தினார் இன்னும் மகிமைப்படுத்துவார். எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? நல்ல பிதாவே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் உம்முடைய சமூகத்து வருகிறோம்ப்பா. நீர் கொடுத்த நல்ல ஈவை சுமந்து நீர் கொடுத்த கர்ப்பப்பரப்பாகிய பிள்ளையை சுதந்திர முறையாய் பெற்று அதை வளர்க்க வேண்டுமென்று ஆண்டவரே ஒப்புக்கொண்டு தேவ சமூகத்திலே பிள்ளையை ஆண்டவரே தங்கள் கரங்களிலே பெற்றிருக்கிறார்கள். நாம மகிமைக்கென்று வளர்த்து வாலிபமாக்கி அவன் வளர்ந்து வருகிற காலங்களிலே உம்மை அறிகிற அறிவை அவனுக்கு கற்றுக் கொடுத்து வேதத்தின் மகத்துவங்களை அவனுக்கு போதித்து ரட்சிப்பு உண்டாகவும் ரட்சிப்புக்குள் வழிநடத்தவும் தேவன் பெற்றோர்களுக்கு உதவி செய்துள்ளாக. சபையாராகிய நாங்களும் அவன் வளர வளர அநேகராயிருக்கிற நாங்கள் அவனுக்கு முன்மாதிரியாக நற்சாட்சிகளாக வாழ எங்களுக்கு உதவி செய்யும். விசேஷமா இந்த நாட்களில் கேட்ட சத்தியத்தின்படி எங்களுக்கு சவுக்கியம் உண்டாகவும் ஆரோக்கியம் உண்டாகவும் இன்மையிலும் மறுமையிலும் சுகமாய் வாழ உடைய ஊழியக்காரனாகிய நான் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். தலைமுறையாக ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பின் மூலமாக இஸ்ரவேலின் சந்ததிகளாகிய இயேசுவின் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கைக்கு பங்குள்ள எங்கள் அனைவர் மேலும் ஆரோக்கியமும் சவுக்கியமும் வந்து இறங்குவதாக. விடுதலைக்காக நம்பி வந்த பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாவதாக. சுகம் பெற வேண்டும் என்று நம்பி வந்த பிள்ளைகளுக்கு சுகம் உண்டாவதாக. இம்மையிலும் மறுமையிலும் சுகவாழ்வை துளிர்க்க பண்ணுகிற தேவரீருடைய கரங்களை ஒப்பு கொடுத்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். நிறைவாழ்வு உண்டாகட்டும், சுகவாழ்வு துளிர்க்கட்டும், கிருபை பெருகுவதாக. எல்லா துதி கனம் மகிமை யாவும் என் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே செலுத்தி எங்கள் மீட்பரும் எங்கள் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பரிசுத்த நல்ல பிதாவே.